மாவட்டங்களிலே பெரிய அளவிலான கிரிக்கெட் போட்டிகள் ஏற்பாடு செய்திருந்தாலும் இன்று மட்டக்களப்பிலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த முயற்சி எடுத்த கழக தலைவர் உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். கிரிக்கெட் என்பது பல விஷயங்கள் இருக்கிறது. உடல் பயிற்சி, வருமானம், நாட்டுக்கு வெற்றி பெறுகிற பொழுது மிகப்பெரிய உந்துதல். இந்த கிரவல் விளையாடிவிட்டு அல்லது மெட்டினை விதித்து விளையாடிவிட்டு புல்தரையை விளையாடுகிற பொழுது பெரிய அதிர்ச்சி இருக்கும். நல்ல திறமையானவர்களை கண்டு வளர்ப்பதுதான் கழகங்களுடைய நோக்கம். கிராமப்புறங்களை கண்டெடுக்கப்படுகிற அல்லது பாடசாலை கண்டெடுக்கப்படுகிறவர்களை கழகங்கள், அதுபோன்று மாவட்ட அபிவிருத்தி சபை, அதாவது கிரிக்கெட் போர்டு இனங்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும். அதிலே நாங்கள் தவறுவிட்டு நொண்டிச்சாட்டை சொன்னால் அது இனி சாத்தியப்படாது. நாங்கள் கடந்த காலங்களில் பல குறைபாடு பிரச்சனை, ஆனால் இனி அப்படி இல்லாமல் தூய மனதோடு யார் நல்லது செய்தால் அவர்களுக்கு கரம் கொடுத்து தட்டி கொடுக்க வேண்டும். எவர் வருகிறாரோ முன்னுரிமை அளிப்பதுதான் எமது பணி நம்பர். இதை தனி மனிதனாகவும் சொல்லுகிறேன், மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அடிப்படையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக மொத்தத்தில் நல்ல நோக்கத்தோடு பொதுவாக சிந்திக்கிற எல்லோரும் நாங்கள் ஒன்றுபட்டு நிதி வழங்குவது, ஆலோசனை வழங்குவது உங்களுக்காக, அதை செய்ய வேண்டிய பொறுப்பு அமர்ந்திருக்கிற எங்களிடம் இருக்கிறது. அதை நாங்கள் ஒன்றுபட்டு நல்ல நோக்கத்தை அது வர்த்தகம் கலந்து அழிந்து ஒரு சாரலுக்கு மட்டும் போகக்கூடாது. காரணம், நாங்கள் 500 சிங்களவர்கள் மாத்திரம்தான் வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காத தமிழக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்பொழுது உலக மாற்றத்திலே பந்தினுடைய வேகம், அவருடைய துடுப்பாட்ட திறமை எல்லாத்தையும் சரியாக அவதானித்தால் யாரும் எங்களை ஒதுக்கி தள்ள முடியாது. கிரிக்கெட் அபிவிருத்தி சபையினுடைய நோக்கமே அதுதான். அந்த நோக்கத்தை அடைய வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கரங்களிலே சுமத்தப்பட்டது என்று அதிலே நாங்கள் வழங்க முடியாது. ஏன் நான் சொல்றேன் என்றால், ஒரு அரசியல்வாதியாக இருந்து நாங்கள் என்ன நோக்கத்துக்கு இயங்குகிறோம் என்றால் அதை அடைய வேண்டும். இல்லை என்றால் அடையவர்களை ஊக்கப்படுத்தி வழிவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதே போன்று தூய்மையான எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட வேண்டும். மீண்டும் நான் சொல்லுகிறேன், திறமையான இளைஞர் இருக்கிறார்கள். உங்களுடைய விளையாட்டு நிச்சயமாக அதிகமானவர்களாக விரும்பப்பட்டு பார்வையிடப்படும் நம்புறேன். என்றால் நான் பார்த்தேன் பேஸ்புக் பேஜில் லட்சத்தை தாண்டி மக்கள் பார்த்துருக்காங்க. அந்த பார்வையாளர்கள் நிச்சயமாக உங்களை அவதானிப்பார்கள். உலகம் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. மட்டக்களப்பு சிவானந்த மைதானத்தில் விளையாடுகிறோம் என்று இல்லாமல் உலகம் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக விளையாடி உங்களுடைய திறமையை காட்டி இந்த கழக உறுப்பினர்கள் மிக கஷ்டப்பட்டு பல நாள் கனவோடு ஏங்கி அவர் பலியோடு கழகத்துக்குள்ளே பிரச்சனை அங்கு பிரச்சனை என்று சுமந்து வந்த பலியினூடாக பெற்ற அறிவால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஏற்பாடு நிச்சயமாக வெல்லும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்களையும் கூறி எதிர்காலத்திலும் தூய்மையான எண்ணத்தோடு இந்த மட்டக்களப்பு கிழக்கு மண் விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு எம்மாலான அனைத்து ஒத்தாட்சிகளையும் உதவிகளையும் நேர்மையாக செய்து கொடுப்பேன் என சொல்லிக்கொண்டு என்னை அழைத்தமைக்கும் கௌரவத்தைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.